அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வித்தியாசமான இப்படி கூட பண்ணலாமான்னு ஒரு ஆச்சரியப்படுற டிஷ் தான் செய்ய போறோம். முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரைன்னு விதவிதமான கீரைகளை நம்ம பொரியல் பண்ணிருப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய போற பொரியல் சேனைக்கிழங்கு கீரை பொரியல். என்னடா இது, இந்த மாதிரி கீரை எங்க கிடைக்கும் தானே கேக்குறீங்க? நம்ம வீட்டு தோட்டத்துல தான். அதுக்கு நாம செய்ய வேண்டியது, சேனைக்கிழங்கு வாங்கும் போது கணு இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும். இதுல இருந்து அந்த கணு பகுதியை மட்டும் கொஞ்சம் கிழங்கோட சேர்த்து நறுக்கி தொட்டில நட்டு வைக்கணும். அது வளர்ந்து வரும். அப்போ அதுல இருக்க கீரை இலசா இருக்கும் போதே கீரையை பறிக்கணும். கீரை முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது. அவ்வளவுதான், சேனைக்கிழங்கு கீரை ரெடி. இந்த கீரையை பறிச்சு நடுவுல இருக்க நரம்பு எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். வானலில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து தாளிக்கணும். அது கூட கீரையை சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கணும். பின்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறணும். கடைசியா கொஞ்சம் சர்க்கரை, வேக வைத்த கடலை பருப்பு, தேங்காய் சேர்த்து கிளறி இறக்கினா சேனைக்கிழங்கு கீரை பொரியல் ரெடி.